ப்ரீவியஸ் ஐ ப்ரீவியஸ் ஐ இந்த இதுக்கு மேல கொஞ்சம் சரி எனக்காக தீம் மியூசிக்கே போடலையே மக்கள். ஓகே ஏன் அதை சூஸ் பண்ணீங்க ப்ரீவியஸ் ஐயா? இந்த இன்வெர்டர் இந்த இந்த ஹேமர் கிட்ட இருக்கிறது எதுவுமே இதுவா இல்லைங்க. ரெட் கேண்டில் தானே இருக்கு. அப்படி வச்சு ஹை சூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச்சரை பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். இதை இந்த சொல்லலாம் ஹை ஹையா. இன்னும் பிரேக் ஆகலைங்களே, சேம் ஹையா தான் இருக்கு. எந்த ஹை பிரேக் ஆகல? அதுதான் டவுன் ட்ரெண்டோட ஹை பிரேக் ஆயிடுச்சுல. டவுன் ட்ரெண்டோட ஹை தான் எப்பயே பிரேக் ஆயிடுச்சு. அப்போ ட்ரெண்ட் என்னவா மாறிடுச்சு? அப் ஆயிட்டு இருக்கு. அப்பா ஆயிட்டுருக்கு. அப்பாகிற ட்ரெண்டில் நமக்கு எதுவும் ரொம்ப முக்கியம்? ப்ரீவியஸ் ஐ. அப் ட்ரெண்டில் எது முக்கியம்? அப் ட்ரெண்ட் ப்ரீவியஸ் லோ முக்கியம். லோ தானே முக்கியம். ஆமா. இங்க 3 கேண்டில்ஸ் ரெட் கேண்டில்ஸ் இருக்குங்களா? இதுவா? அது இல்ல, கீழே. இதுவா? ஆமா. நான் லைன் செட் வேணாலும் வச்சு காமிக்கிறேன். எது லோ? 1400 இருக்குங்களா? இதானே லோ? ஆமா. அப்போ ஏன் அதை சொன்னீங்க? சரி, சேம் லோவா இருக்குன்னு அதுக்கு முன்னாடி உள்ள லோவை பார்க்கணும். நீ எட்ட பார்க்கணும் என்ன நடந்ததுக்கு பார்க்கணும். இந்த கன்சல்டேஷன் சும்மா நடக்காது, ரீடெஸ்டிங்காக நடந்ததான். போயிடுங்களா? இதை நான் கீ லோவா எடுத்துக்கலான்னு இருந்தேன். கீ லோ ரெண்டுமே ஒன்று தானே உங்களுக்கு. கீ லெவல் லோ எல்லாமே என்ன இருக்குது? சேம்லேயே இருக்கா? ஆமா. இந்த இடத்த வச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். டவுன் ஆகும். ஓகே, இது உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப்ல தான் இருக்கும், கன்சாலிடேஷனாகவும் இருக்கலாம். ஓகே, வீக்லியா? என்ன ஆயிருக்கு வீக்லியில்? இப்போ மார்க்கெட் நிற்கிறது என்ன இடம்? சைட் பேஸில் தான் இருக்கு. ஐய இதுவா இருக்கு. ஒரு கீ லெவல் இருக்கா இல்லையா? இங்கே இருக்குங்க. எது? இந்த கரண்ட் மார்க்கெட் இருக்குங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா கூடாதா? கீழே இருந்து போடலாம். போடலாமா? மைனர் ட்ரெண்ட் போடலாம். ஓகே, ட்ரெண்ட் லைன் போட்டேன். இதுல ஒரு மைனர் ட்ரெண்ட். அவ்வளோதான். போட்டாச்சா? ஓகே. ஸோ என்ன போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன காமிக்குது? ஒரு பையிங், அதாவது வீக்லியில் என்ன காமிக்குது? பையிங் சைன் காமிச்சிருக்கா இல்லையா? லோவில் டச் பண்ணி. ஆமாம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது? அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எது வரைக்கும் போகலாம்? இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். ஓகே. ஆமா. பட் ஒரு கீ லெவல் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு கீ லெவலில் மார்க் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். எது கீ லெவலு? எது கீ லெவலு? 1 செகண்ட். கொஞ்சம் இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட்ல கொஞ்சம் டவுன் கொண்டு கொஞ்சம் அதுக்கு இதுவா? ஓகே. ஓகே. டெய்லி போலாமா? போலாம். ஓகே. இந்த லெவலில் என்ன ஆகலாம்? பிரேக் ஆகலாம். பிரேக் ஆகலாமா? ரெஸ்பெக்ட் பண்ணலாமா? ரெஸ்பெக்ட் பண்ணியும் போகலாம். ரெஸ்பெக்ட் பண்ணி போகலாம். இப்போ எனக்கு என்ன காமிக்கணும்? இங்கே பை சைன் காமிச்சா நான் என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். அந்த லைனை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா செல்லிங் போகணும். செல்லிங் போகலாம். ஏன் இது கூட வைக்கலாம்ல? கீ லெவலா? இந்த லெவல் கீ லெவலாக வைக்கலாம்ல? ஈக்குவலாக இருக்கா எல்லாமே? ஓகே. ஸோ இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட்டு அப்பில் போகும். ஸோ ரன் பண்ணவா? நெக்ஸ்ட் கேண்டில் வைக்கவா? ஒரு கேண்டில் ஓட்டுங்க. இன்னொன்று. இப்போ ப்ரீவியஸ் ஐ பிரேக் ஆகலாம். பிரேக் ஆகலையா? ஆயிடுச்சா? ஆகலாம். இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? வேண்டாம். இன்னொரு கேண்டில். ஓகே. க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே. இப்போ பை என்ட்ரி போகலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் லோ வரைக்கும். ஓகே. இந்த லோ வரைக்கும் வைக்கிறீங்களா? டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும்.
1:2 ஆ ரன் பண்ணவா? பண்ணுங்க. 1:1 கிட்டா? ஓகே. திருப்பி என்ன ஆயிடுச்சு? டவுன் ஆகுது. ஐயோ, இதை பார்த்தீங்களா? ஆமா. சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? என்ன ஓகே. நடந்திருக்கு? ஆ கீ ஏரியா வந்துருக்கு. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆக்ட் ஆயிடுச்சு? சப்போர்ட் ஆக்ட் இருக்கு. இப்போ மார்க்கெட் எங்கே போக சான்ஸ் இருக்கு? இப்போ அப்ல தான் போக சான்ஸ். என்ட்ரி போடலாமா? பை என்ட்ரி போடணும். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் லுக் கொஞ்சம் போடலாமா? ஓகே. டார்கெட் 1:2 ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே 1:1 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போனால் என்ன? 1:2 இன்னொரு என்ட்ரி போடுறீங்களா ரென்கா? ஓகேங்க சார். பையா? ஆமாம். ஸ்டாப் லாஸ் சேம் லெவலா? டார்கெட் 1:2 வரும். 2 ரன் பண்ணவா? ஓகே. எப்படிங்க சரி உடனே போடலாம்? போடலாமே. கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் காட்டுது பாருங்க. ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால போகலாமான்னு கேட்டேன். 1:1 இல்லை, ஹிட் ஆகல. செம்மையான ஃப்ரேம், செம்ம கன்சல்டிங் ஆகுது. ரொம்ப இழுக்கணும் இருக்கு. இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல வெயிட், பொறுமை தான் மெயின். இதில் லேர்ன் பண்ண விஷயம் என்னன்னா பொறுமை. அழகா கேன்சல் பண்ணிட்டு வேற கேட்டு போயிடுவேன் நான். அவர் கன்சல்டிங் பாத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு. செம்மையா வச்சு செய்யுது. இது வேற டே வேற, அப்ப எத்தனை நாள் நடந்துடும். 1:1 ஹிட்டா? இப்பதான் மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் 18 தாங்க, 20ஆம் தேதி வரைக்கும் போகுது. இத ஸ்கேல்பிங் திங்க் பண்ணிக்கங்க, வேற ஒண்ணும் இட்ஸ் a scalp. பொசிஷனால கூட இருக்கலாம். தட்ஸ் குட். பாருங்க எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க. சொத்து நிறைய இருக்கு போல இருக்கு. பொசிஷன்னா புரியல. லாங் டர்ம் மாதிரி ஹோல்ட் பண்றது. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, ரைட் எடுங்கப்பா. வெல் டன். 3 நாள் கழிச்சு ப்ராஃபிட். இந்த இந்த இடத்துல வந்து எவ்வளவு இது ஸ்விங் கூட சொல்லலாம்ல நசீர்? இது ஸ்விங் ட்ரேட் கூட சொல்லலாம்ல? ஆமா ஆமா. பொசிஷன் வரும், ஸ்விங் வராது. பொசிஷன் இது லாங் டர்மா எடுத்தீங்கன்னா நீங்க இது ஸ்கேல்பா பண்ணுனா இன்னும் நல்லதுதான். எந்த டைம் ஃப்ரேம்ல இருக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் மாறிடும். இது 5 நிமிஷமா இருந்தா ஓகே, 15 நிமிஷமா இருந்தா கூட 2 நாளா இருக்கும் ப்ரோ. அவ்வளவுதான். நசீர், அந்த என்ட்ரி எங்க எடுத்தீங்க காட்டுங்க, நான் கவனிக்காம விட்டேன். செகண்ட் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க, செகண்ட் என்ட்ரி எங்க? கன்ஃபர்மேஷன் டோ இந்த இடத்துல 1 2 ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் எடுத்தாங்க. இந்த இடத்துல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டல், இந்த இடத்துல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டல் என்ட்ரி எடுத்தது. அது இந்த இடத்துல அவங்க பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வெயிட் பண்ணது. அவ்வளோதான். ப்ராப்பரான ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணாங்க, ப்ராப்பராக அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் எத்திக்ஸ். வேற மாதிரி அக்கா எனக்காக இதே மாதிரி இன்னும் கோ மோர். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். வெல் டன். Thank you. கை தட்டுங்க, ஒரு பெரிய கிளாப் இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு. நான் வந்துட்டேன் ப்ரோ. இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, அவ்வளோதான் உண்மை.
இருந்தா ரெண்டுமே புல்லிஷ் என்கல்ஃபிங் இல்லையா? செகண்ட் தேர்டு. ஆமா ரெண்டுமே புல்லிஷ் என்கல்ஃபிங். ஆமா சார் மிஸ்டேக்ஸ் இங்க இல்ல 5% ப்ராஃபிட்டுங்க.